வணக்கம் கைஸ், நம்ம தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் கூலியை பற்றி பேச போகிறோம். என்னை வந்து நீங்கள் நிறைய பேர் கூலி FDFS ஷோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், நான் தான் வந்து ரிவ்யூ கொடுத்து கூலி படத்தை பற்றி உண்மையானலாம் டாப்பிக்லாம் பேசி கொஞ்சம் அசிங்கப்பட்டு வந்தது. இது என்னோடய நேம் வந்து ராண்டி ரஞ்சித். இது வந்து யாருன்னா என் கூட வந்து கூலி படம் FDFS பார்த்தவர். நாங்கள் தான் வந்து சங்கம் தட்டில் படம் பார்த்தோம். உன்னோட பேர் நான் நீயே எடுத்து சொல்கிறேன். கைஸ், என்னோட பேர் வந்து சூர்யா சுர்ரு கைஸ். அதான் என்ன ஏரியாலாம் கூப்பிடுற பேர் வந்து அதுதான். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கூலி படம் அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த படத்தை நினச்சாலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி ஆயிடுது. அது ஏன்னு தெரில. அந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை கைஸ், கூலி வந்து ரிவ்யூஸருக்கு ஜாலி வேணா சொல்லலாம். ஆமாம், படம் வந்து ஒரு அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காரு. அது வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கணும் எல்லாருமே. ஆமாம், படத்தில் வந்து ஒரு சீன் ஏதாவது நமக்கு கூஸ்பம்ஸ் இருக்கும்டா. லோகேஷ் எடுக்கிறாரா விக்ரமில் இன்டர்மிஷன் எப்படி இருந்ததோ மீண்டும் வராரா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம், அதாவது அந்த இன்டர்வியூஷனுக்கு ஒரு ரீசன் இருந்தது. இப்போ உங்கள் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான சீன்லாம் முன்னாடி கொடுத்துருந்தாரு. அந்த வெறித்தனத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. யார் அது மாஸ்க் போட் பண்ணுறதுன்ற வெறித்தனம் காட்டியிருந்தாங்க. இதில் இன்டர்வியூஷன் விட்டாங்க, உள்ள என்ன வந்ததுன்னே காட்டலங்க. கத்தியத்துக்கு இப்படி நிறுத்தினாரு. அது ஆக்சுவலாக தலைவருக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அங்கே நாங்கள் தலைவர் போர்ஷன் உள்ள என்ன நடந்தது, சரகஷ்டி என்ன பண்ணாங்கன்னு அதை விட கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த சீனை. அதனாலே வந்து இன்டர்வியூஷன் உண்டான வைப்பே வரல. இப்போ ஜெயிலரில் நீங்கள் இன்டர்மிஷன் போடுறீங்க அப்படின்னா ஜெயிலரில் வந்து என்ன ஆச்சு, தலைவர் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு அந்த காம்னஸ்லேருந்து என்னோட பையன் உருவத்தை தான் இனிமேல் ஒரே முகம் தான், 3 முகம்லாம் இல்லை, ஒரே முகம் தான் அப்படின்னு காட்டிட்டு அந்த பிஜிஎம் போடும்போது நம்மளோட வைப்பை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதில் வந்து நீங்கள் முச்சிடலாமான்றீங்க, ஆனால் எதை முச்சிடலாமான்றீங்க, எது என்ன நடந்துனே புரியலையா? ஆமாம், அது அந்த சீன் முன்னாடி ஷௌபின் பேசுவார். அவர் என்ன பேசுவாருன்னு கூட தெளிவான கிளாரிட்டி இல்லை படத்தில். எனக்கு ஆக்சுவலாக படம் புரியல. புரியல என்ன நடந்தது உங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சா உங்களுக்காவது அந்த இன்டர்மிஷன் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சுன்றீங்க. எனக்கு அந்த அளவுக்கு கூட ஒர்க் ஆகல. எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையா? இல்லை, இப்போ சொன்னீங்கல்ல, அதாவது பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மொக்க சீன் கூட தலைவர் வந்து தூக்கி நிறுத்துவாரு. ஆனா அவ்வளவு பெரிய இன்டர்மிஷன் சீனு தலைவரால கூட நிறுத்த முடியலன்னு சொல்றேன் நான். ஆமா, வேல்யூ இல்லைங்க சீன்ல, ஒண்ணுமே இல்லை. இன்டர்மிஷன் விடுறீங்கன்னா இப்போ இது சஸ்பென்ஸ்ரா இதுல இருந்தா செகண்ட் ஹாஃப் கிரியேட் ஆகும் போதுன்னு ஒரு இன்டர்மிஷன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. நம்மளே அப்படிதானே பார்த்துட்டு உட்காந்தோம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு எடுத்துட்டு போறாங்க, செகண்ட் ஹாஃப் பிச்சிருவார் லோகேஷ் அப்படின்னு தான் நம்பி உட்காந்து நாங்கள் அதுதான் உட்கார்ந்தோம். அந்த தைரியத்தை உட்கார்ந்தோம். சரி, நீ இந்த அளவுக்கு பில்டப் பண்ற, அதுக்கு வெயிட்டான ஃபிளாஷ்பேக், அதுக்கான ரீசன்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சு விட்டுருக்கணும்ல. எங்க விடவே இல்லையா? அமீர் கான தூக்கி வந்து ஜோக் பண்ணி வச்சு அந்த ஆமீர் கானையா ஞாபகப்படுத்துறீங்க. ஆமீர் கானை நினைச்சாலே எனக்கு வந்து ஹிந்தியில இருக்கிற மாறிக்கிட்டே அவருக்கு போயிடும் போல. அழகா சீதாரே ஜமீன் பர்னு கடைசியா ஒரு படம் ஃபேமிலி குட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஃபேமிலி ஸ்டோரி தாங்க அது. அவரையும் தூக்கின்னு வந்து நீங்க மாசு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நாயை வாக்கிங் போட்டு நானா இந்த பிகேன்னு ஒரு படம் இருந்ததுல, அந்த படத்துல இருந்து ஆமீர் கான்னா வெறித்தனம், இவர் நடிச்சா இவர் தானே இந்த கேரக்டர் சூட் ஆகும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெறித்தனம் பார்த்தேன். பிகே டங்கல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டான பயங்கரமான கான்செப்ட்ல நடிக்கிற ஒரு மனுஷனை கூட்டு வந்து பிடி விளம்பரத்தில் நடிக்க வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி வச்சுக்கீங்க நீங்க ஆமீர் கான். அதாவது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணனால்தான் நமக்கு வந்து அந்த லோகேஷ் கனகராஜ் உண்டான மாசம் இருந்துச்சு, கூலிக்கு உண்டான மாசம் அப்படி டோட்டலா அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் அந்த லோகேஷ் இப்போ இன்டர்வியூ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னன்னா வடை சுட போறாரு இப்போ வந்து, இன்னும் எத்தனை ஃபேக்குன்னு போறாரு கூலியில. சிம்பிளுங்க லோகேஷ், நீங்க வந்து எப்பவுமே என்ன தெரியும் பண்றீங்க, ஒரு படத்தை ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கான அந்த படம் ஏன் மொக்கையா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்றீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து எப்பவுமே வந்து நீங்க வாயில பேசுறதுக்கு பதிலாக நீங்க வந்து இன்டர்வியூல நீங்க காட்டுறீங்க. அதை தவிர்த்துட்டு படத்துல காட்டுங்க தான் சொல்றேன். படத்தில் நீங்கள் என்ன படம் ப்ரூவ் பண்ணி போகிறீங்க, அந்த படத்தில் காட்டினாலே போதும். நீங்கள் வந்து அது தனியாக தூக்கிட்டு வந்து நான் இது பண்ணது கரெக்ட் தான், லியோ தான் பயங்கரமான வில்லனு, எல்சியூலி அவர் தான் பயங்கரமான வில்லனு, அந்த மாதிரிலாம் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் படத்தில் காமிச்சாலே ஆடியன்ஸே வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி பறி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணான்னு சொல்கிறேன். கூலியை பொறுத்த வரைக்கும் அது வந்து லோகேஷோட டிசாஸ்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு பெரிய டிசாஸ்டர் லியோ.
ஆக்சுவலா அதை விட பெரிய disaster. ஆமா இல்லங்க நான் வந்து லியோ வந்து எனக்கு வந்து உண்மையிலே லோகேஷ் எடுத்த படத்திலே ஆவரேஜ் லியோ தாங்க. ஆமா இப்போ கூலியை பார்க்கும்போது நம்ம என்ன தோணுதுன்னா லியோ பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. லியோ ஆமா இதை நம்ம மட்டும் சொல்லல, இந்த கருத்து வந்து பல சீனியர் ரிவ்யூவர்ஸே சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் இப்போ லோகேஷ் வந்து அடுத்து கைதி 2 எடுப்பாரு, அப்போ கூலி பெட்டர்னு சொல்ல வைப்பாரு அவரு. ஏன் இந்த மாதிரி இப்பெல்லாம் வர டேரக்டர்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா கைதி 2 கார்த்தி வெயிட் பண்ணுறா போல அவரை விட்டு இப்போ திடீர்னு ரஜினி கமல் வச்சு எடுக்க போறாரு. எதுக்கு இது இப்போ உங்களுக்கு? அப்போ வந்து நீங்க வந்து உங்களோட இதுலேயே தெரிஞ்சு உங்களோட பேருக்காக நீங்க படம் எடுக்கல, எங்க வந்து அமௌண்ட் அதிகமா வரும் அதுக்காக தான் நீங்க படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவங்களே அந்த கைதியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்களே வந்து இப்போ லோகேஷ் கனகராஜை டிராப் பண்றேன் அப்படிங்கிற நியூஸ்லாம் வெளியே வருது. ஆமா கைதி 2 டிராப். நீங்க ஏன் அவ்வளவு சம்பளம் கேக்குறீங்க? உங்க படம் அந்த அளவுக்கு விக்கிற மாதிரி இருக்கா, கைதி மாதிரி இருக்கா, மாநகரம் மாதிரி இருந்ததுன்னா நாங்களே போடுறா 100 கோடி நல்லா நீங்க எங்களை என்டர்டெயின் குவாலிட்டியா படம் கொடுத்தீங்க எத்தனை போ நாங்க ஆடியன்ஸே சொல்லுவாங்க. அப்படி குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் சம்பளம் கட்ட வேலைக்கு ஆகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா கைதி உங்களை தூக்கி விட்ட படம். நீங்கள் வந்து அவரு பின்னாடி தான் நீங்கள் பாட்டு விடணும்னு போயிடணும். அதை விட்டு நீங்கள் கூலி வந்து எப்படினாலும் வந்து டல்லாக போனோம் அது எப்படி நீங்கள் இமீடியட்டாக இன்னொரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுவும் கமலை வச்சு. அதுதாங்க இப்போ லியோவே ஒரு மொக்க, கூலி டபுள் மொக்க. இப்போ ரஜினியும் கமலை வச்சு இன்னொரு நியூஸ் நீங்க விடுறீங்கன்னா அப்போ நீங்க வந்து எங்களை வெறுப்பேத்துற மாதிரி தான். வெறுப்பேத்துற மாதிரி தானே நீங்க கைதி 2 ஏத்தி இட்டாகுங்க. ஆமா அப்புறம் இந்த அப்டேட் கார்த்தி எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு. ஒரு பாட்டு அவரு மனுஷன் தானே, அவருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. என்னடா நம்ம படம் ஒரு இட்டு குத்தோமே, டேரக்டர் நம்மளை மதிச்சு இன்னொரு பார்ட் 2 எடுத்தா ஆடியன்ஸ் பார்ப்பாங்களே, நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமே, அவரும் நினைப்பார்ல. அதை வந்து நீங்க பூர்த்தி பண்ணவே இல்லையே. இப்போ நீங்க ரஜினி கமலை வச்சு எடுக்கிற அப்படின்னா அவரு என்ன கஷ்டம், அப்போ என்ன அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. அவர் என்ன நினைப்பாரு, அப்போ நம்ம சின்ன வேலை தான் போல இது, நம்மளோட மதிப்பு அவள் தான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார்ல. அதை வந்து நீங்க பண்ண ரொம்ப தப்பு. வந்து கார்த்திக் தாங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கார்த்தி வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்கும்போது மாநகரம்ங்கிற ஒண்ணு தான் அவர்கிட்ட இருந்தது. அதை நம்பி கார்த்தி வந்து அவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அவருக்காக டே எல்லாம் வந்து ஷூட்டிங்கே நடத்தல, 60 நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஷூட்டிங் வந்து 62 நைட்ல பண்ணாராம். அப்போ லோகேஷ் நம்பி உங்களை நம்பி தானே பண்ணியிருக்காரு. நீங்க காட்டுற நன்றி விசுவாசம் தானே. ஆமா அதான் சொல்றேன். நீங்க வந்து லோகேஷ் சிம்பிள் லோகேஷ், நீங்க வந்து எப்போ வந்து உங்க பேரை விட பணம் தான் முக்கியம் நீங்க போறீங்களோ அப்பயே உங்க மார்க்கெட் காலின்னு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து மணி மைண்டடா போகணும். நீங்க ஆக்சுவலா உங்க பேருக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடணும்னா கைதி 2 தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுவே லேட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆடியன்ஸ் கைதிக்கு உண்டான ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ சொல்லுங்க போல. இப்போ நீங்கள் சம்மந்தமாக ரஜினி கமல் எடுத்துன்னு போனீங்கன்னா ஆடியன்ஸ் உண்டான கைதிக்கு உண்டான ஃபேன்ஸ்லாம் என்ன அவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இது கஷ்டமான கைதி 1 எஸ்கேப் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆடியன்ஸ். ஆமாம், சில பேர் வந்து பார்ட் 2 சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ உங்களோட பொறுப்பு வந்து உங்களோட பேர் வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த கெத்து மறுபடியும் வரணும் அப்படின்னா நீங்கள் கைதியை தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடணும் ஆசிய பார்ட் 2-ஆ. பட் நீங்கள் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டதே வந்து எங்களுக்கே வந்து மனசு அளவில் கஷ்டமாக இருக்கு. ஒரு கைதி 2 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கணும். ரெடி பண்ணியிருந்தா இன்னத்துக்கு அப்டேட் வந்திருக்குமே. எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். எதுவுமே பண்ணல, பிளாங்கா இருக்குது. இதனால தான் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட மார்க்கெட்டை இயக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கூலி படத்தை பற்றி டாபிக் உள்ள போவோம். சொல்றா, கூலியை பற்றி சொல்லணும்னா சிம்பிள்டா, சுற்றிலாம் அழைக்காத. சரி, கூலி பண்ண போய் உட்கார்ந்தேன் டிக்கெட் வாங்கி. நம்ம என்ன டிக்கெட் தான் பார்த்தோம்? என்ன டிக்கெட்? சங்கம் அரோரா டிக்கெட் தான் அங்கே பார்த்தோம். அரோரா டிக்கெட்டே கிடைக்கலங்க. ஃபேக்ட் டிக்கெட்டே கிடைக்கல. கடைசியில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆச்சு. அரோரா டிக்கெட்டு ஃபஸ்ட்டு 2வது ரோவில் 2 சீட்டு நானும் புக் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? பார்த்த உடனே உள்ளே போய் உட்காந்தோம். எப்படி என்ன வைப்பில் போய் உட்காந்தோம்? 100 பாஷா. என்னது 100 பாஷா? யார் சொன்னா இதை? நாகார்ஜுனாவா? த கிரேட் லிஜெண்ட் நாகார்ஜுனா தான் சொன்னார். 100 பாஷா மைண்டுக்குள்ளே ஏறிச்சு. 100 பாஷா ஓகே உள்ளே போ. அப்புறம் வேறுனா 100 ஜெயிலரு. இதை வந்து எவன் சொன்னான்னு தெரில, ஆனால் எங்கள் காதில் ஊந்துது. 100 ஜெயிலரு போட்டுக்கோ. அதையும் சொல்லிட்டு எதுவுமே உள்ளே போய் உட்காந்தா டைட்டில் கார்டு போட்டாங்கப்பா. இந்த சன் பிக்சர்ஸ்னு போட்டு டைட்டில் கார்டு போட்டாங்க. சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸு தலைவர் டைட்டில் கார்டு எப்போவுமே எல்லா படத்துக்குமே அது வந்து ஒரு ட்ரேட்மார்க்கு. அது கூஸ்பம்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று போட்டானுங்க 50 years ஆஃப் ரஜினிசம். சதற விட்டானுங்க. தலைவர் இறங்கட்டுமே அப்படி போட்டு சதற விட்டானுங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா இருந்தது சொல்கிறேன். அதுக்கப்புறம் கதைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் கறி வெட்டினாப்புல. சரி, என்ட்ரி சீனு
ஒரு நேச்சராக கொடுக்குறாங்க போல இருக்கு ரஜினியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அதுவும் அந்த ரஜினி வந்து ஸ்டைலாக பண்ணார், அதெல்லாம் ஓகே. எங்கே ஸ்டைலாக பண்ண காட்டினது இல்லை அதுதான் அந்த கத்தியை வந்து நல்லா ஸ்டைலாக காட்டுறாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போ மறைமுகமா விஜய சொல்றாங்களா கத்தியை? தெரில அப்படி. அதான் லோகேஷ் அது என்ன பிளான்ல வச்சாரு தெரில. கத்தியை மட்டும் சுருட்டது மட்டும் தான் நல்லா ஸ்டைலாக. தலைவரை காட்டவே இல்லையா? தலைவர் எப்படி காமிச்சோம்? சும்மா அப்படியே லைட்டாக வர மாதிரி தான் காமிச்சேன். இல்லைங்க ரத்தம்லாம் செதறின மாதிரி காமிச்சாங்களே. நல்லா இல்லைங்க அது. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த கூலி இன்ட்ரோ விட ஜெயில் இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. ஜெயில் இன்ட்ரோ எப்படி இருக்கும் நான் சொல்லிட்டேன், அது நல்லா இருக்கும், செமையா இருக்கும். பிடிக்கும் அது. இங்க பாரு நான் சொல்ற மாதிரி தலைவர் சாமி கும்பிட்ற மாதிரி, தலைவர் ட்ரேட்மார்க் இருக்குது, சாமி கும்பிட்ற மாதிரி எல்லா பத்திலும் போனவர் போட்டு அவர் மியூசிக் போட பாரு, திக்கத்தக்கன்னு போட்டு விட்டு வெறி ஆயிடுச்சு அந்த மியூசிக். அதுக்கும் அப்படியே வந்து அப்படியே கண்ணாடி எடுப்பாரு, கண்ணாடி வைப்பாரு. அந்த சீன்லாம் அப்படியே செம்ம வெறியாது. அந்த ஃபேஸ் காட்டுற சீன் கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஆனால் நெல்சனோட பிளான் என்னன்னா அந்த டல்ல இருந்து அப்படியே கீர் போட்டு ஜெயிலர் இன்க்ரீஸ் பண்ணுறத பிளானாக இருந்தது. அதை நெல்சன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த ஃபேஸ் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் போய் சூப்பராக கண்ணாடி எடுத்து சாமி கொண்ட சீன்லாம் தரமாக இருந்தது. அந்த ஜெயிலரில் தலைவரோட என்ட்ரியே சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் வந்து கத்தியை மட்டும் காட்டி இல்லை நல்லா ஆகிட்டாங்க. புரியுது, அதுலேயே கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டோம் தான், உங்களுக்கே தெரியும் அது. ஆமாம் அதெல்லாம் கரெக்டு. சரி அதுக்கப்புறம் சரி லோகேஷ் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு கம்மியாக, ஏன்னா விக்ரம் படத்தில் கமலுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு, லியோவில் விஜய்க்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாரு என்ட்ரி. ஆமாம் அந்த மாதிரி பிக்கப் ஆகும். லோகேஷ் கனகராஜ் படம் எப்பவுமே போக போக பிக்கப் ஆகும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்பி தான் உட்காந்துனே இருந்தோம். இன்டர்மிஷனே வந்தது. இன்டர்மிஷன் வந்ததும் நாங்கள் கதையை தேடுறோம். கதை நான் இவனை கேட்குறேன், கதை என்ன ஆச்சு ஒன்றும் புரியலங்க. ஒரு ஃபேக்ட்டுங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து தலைவர் அதெல்லாம் விட்டுருங்க, தலைவர் ரஜினி அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு மனசாட்சியோட பேசுங்க. என்ன கதை இருந்தது சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. என்ன நடந்ததுன்னு புரியலங்க. நீ என்ன நடந்ததுன்னு சொல்கிறா? அது அந்த சாரோட கான்செப்ட் தான் பயங்கரமா, அதை வச்சு நிறைய சீனை முடிச்சிட்டானுங்க. அது ஒரு இல்லை அது பயங்கரமா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் வச்சிருக்காரு லோகேஷ். இதுதான் நடந்த உண்மை வந்து இதுதாங்க. ஏன்னா விக்ரம்ல ஒரு சீன் இருக்கும், லியோவில் எல்லாமே எல்லா படத்துலையும் ஒரு சீன் பயங்கரமாக ஒர்க் ஆகும் நினச்சி வச்சிருப்பார். அதே மாதிரி இதில் சார் சீன் வச்சாரு. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆடோ நாயோ ஏதோ ஒன்று உட்கார வச்சாங்க. அதில் என்னடா இது, சரி ஓகே இதை வச்சு ஒன்று பெருசாக பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த தசதாரன் ஒரு படம் வந்து கமல்து. அதில் வந்து ஒரு குரங்கு வந்து அந்த வயிறை சாப்பிட்டு இறங்குற மாதிரி ஒரு சீனு. அது சீன் இன்னி வரைக்கும் மைண்டு சின்ன வயசுல பார்த்தது மைண்டுக்குள்ளே நிற்கிது. இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியாது. அது சீனு. நீ இப்போ வச்ச அது நாயா இல்லை காட்டுனா என்னன்னு தெரியல, ஏதோ பொசுகிற மாதிரி மத்தாப்பு பொசுகிற மாதிரி நாய் மாதிரி இருந்ததா, எனக்கு ஆடு மாதிரி இருந்தது இல்லைங்க. அதான் சொல்றேன், ஒன்று காட்டுறாங்கன்னா தெளிவாக காட்டணும். அந்த சேர் வந்ததுன்னு இது இதுன்னு தெரியல, அதுக்கான வெயிட்டேஜ் இல்லை சீனுக்கான வெயிட்டேஜ். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து அந்த சீனுக்காக தான் மட்டும் புரிஞ்சுது. நீங்கள் அந்த சீன் வச்சது வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்க தான். அது ஆனா ஒண்ணு கூட ஒரு நல்லது மட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க. அது ஏசி சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் நீங்க காப்பாத்திருக்கீங்க. 18 வயசுக்கே ஏறவங்களாம் நீங்க காப்பாற்றிருக்கீங்க. ஏன்னா இதுல அவங்க பார்த்ததுனால ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா பெரியவங்க ஆடியன்ஸ் நாங்களே வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே ரஜினி விட்டுருங்க. ரஜினிக்கு அடுத்து இந்த படத்துல மெயினான ஆள் வந்து வில்லன். ரஜினி சொல்ற மாதிரி தான் நாகார்ஜுனாவா அப்படின்ட்டு தான் அந்த ரஜினி கேட்பார்ல ஒரு ஷாக்கு, அந்த ஷாக்ல தான் நாங்களும் பார்த்தோம். அவர் இல்லைங்க, அவர் என்ன பண்றாரு பாடுறா, டே என் பங்க பாடுறா, என் பங்க பாடுறா, என் பங்குக்கே போதண்டா இந்த சீனு. உங்க பங்கை தான் நீங்க ஃபர்ஸ்ட் லுக்லயே விட்டீங்கல்ல, மறுபடியும் எதுக்கு அதே சீனு இப்படி தட்டுற மாதிரி எதுக்கு? அது நீங்க என்ன பண்ணிடணும்னா அந்த வெயிட்டேஜ், வில்லன் உண்டான வெயிட்டேஜ் அவரால் என்ன பண்ண முடியும்னு விட்டுறீங்க. அது மாதிரி விட்டுருக்கணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி விடல. ஏன்னா வந்து அவரோட அடியாளு சௌபின் அவரோட கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்ற மாதிரி நாங்கள் வச்சுன்னா பாவம் ஆயிட்டார். பாவப்பட்ட கேரக்டரை மாற்றி விட்டீங்க. அவரை ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க லோகேஷ்? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நானும் சரி அவருக்கு ஏதாவது ஒரு ரோலெக்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும்பா, அவர் ரோலெக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணாரு, வரலையே. வெட்டுறது சுத்தியை வச்சு அடிக்கிறாப்புல அந்த சீனை வந்து எங்களால ஃபீல் பண்ண முடியல. வரல, அவர் பங்கை தான் பார்க்க முடியும். பங்கு கெட்டப் நல்லா தாங்க இருக்கு. நாகார்ஜுனா பங்கு கெட்டப் நல்லா தான் இருக்கும். சினிமாவில் நீங்கள் அவரை வச்சு என்ன பண்ணீங்க? அது கதைக்கு சூட் ஆகலையே அவரு. அதுதான் நாங்கள் பேச வேண்டிய இதுவாக இருக்கு. அந்த இந்த சீன் கூட ஓரளவுக்கு பேசிக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது இந்த கல்யாணியை வந்து குத்துவார் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பழைய பத்திரம் பார்த்ததுங்க, ரொம்ப பழசு. இது ஏதோ நீங்கள் மன ஆறுதலுக்கு வேணா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்டா அப்படிலாம் 100% சீன் இல்லை. ஒத்துக்கோங்க, அதை ஒத்துக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் மாதிரி தான் மிஸ்டேக். கதையே இல்லாமல் படம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஏராளமாக வந்து விழுவோம் படம். கடைசியில் வந்து ஆமீர் கான் வராரு.
சரி அவருக்கு ஒரு வெயிட் ஒண்ணு கொடுக்கணும்னு நீங்க சொல்லிட்டு ஆமீர் கான போயிருக்கீங்க, இன்னும் நிறைய கேரக்டர் உள்ள இருக்குது கலாயத்துக்கு. நீங்க அதுல ஆமீர் கான போயிருக்கீங்க, சத்யராஜுங்கிற போல, உபேந்திராங்கிற போல. ஏங்க நான் கேக்குறேன், உபேந்திரா எதுங்க ரூம்ல போட்டீங்க? அவரு தான் அந்த பேர் அது அந்த ஹீரோயின் பேர் ரச்சிதா ராமா. ரச்சிதா ராம டூயட் பாடுறது ரூம்ல அமிச்சிங்க. ஒரு ஆல்ரெடி பாய பத்துல அதெல்லாம் ட்ரெண்டா போயினுக்குது, இப்போ அதான் ஓடினுக்குது. ரச்சிதாராமோ உபேந்திராக்கும் ரூம்ல என்ன வேலை என்ன கேட்கறாங்க, எங்களை கேட்கறாங்க. நாங்க ரிவ்யூவர்ஸா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? படம் பார்த்தல கூலி படம், ரச்சிதாராமோ உபேந்திராவும் என்ன பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? இல்ல எது அவர் ரூம்ல போட்டு போட்டீங்க அது சொல்றேன். ஏங்க எப்படிங்க அது அந்த சீனை எப்படி நீங்க எழுதுனீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தர் ரூம்லயே இருக்காரு, கிளைமேக்ஸ்ல ரஜினி விசில் மட்டும் அடிக்கிறாரு, அந்த விசில்ல ஒருத்தர் வெளியே வராரு. எப்படி நீங்க அது எப்படி யோசிச்சீங்க? அது யோசிக்கும் போதே தெரியலையா உங்களுக்கு? இந்த சீன் ஒரு மாதிரி இருக்குது. ரஜினி நச்சா என்ன சீன் வேணா வச்சிருவீங்களா? அதுதான் கேட்க. இதை நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா இது லோகேஷ் இது கிரிஞ்சின்னு இருப்பேன். ஓப்பனா சொல்றேன், கிரிஞ்சி அது வேலைக்கு ஆகுதுன்னு இருப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், கிரிஞ்சாதான் இருந்தது. நிறைய எங்க பக்கத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேருமே இதே ஃபீல் தான். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நீங்க கதை சொல்லும் போதே இது ஃபீல் பண்ணலாங்க. உபேந்திரா என்ன அவ்வளவு பெரிய டைரக்டர் அவரு. அவரு பாக்குறதுக்கு நல்லா இருந்தாரு, அந்த லுக் நல்லா இருந்ததுக்கு. ரஜினி பின்னாடி நிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அவர் தேவையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவர் வச்சு நீங்க அவரையும் தலைவர் வச்சு போட்டோ ஷூட் எடுக்க போறீங்க. இல்ல கதை படத்துல என்ன யூஸ்னு காட்டணும். அவருன்னா அடியாளா? உபேந்திரா அடியாளா இல்லையா? எவ்வளவு பேர் டைரக்டர் அவரை கூட்டம் வந்து அடியாள் மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சத்தியம் படத்துல நடிச்சிருப்பாரு வில்லனா யாரு? உபேந்திரா. விஷால் படத்துல நடிச்சிருப்பாரு அவரு. அந்த டைம்ல அவரை பார்க்கும்போதே பயமா இருக்குங்க. அந்த பயம் கூட இப்ப வரல. இப்ப ரீசெண்டா கப்சான்னு ஒரு படம் வந்து நினைக்கிறேன். கப்சா வந்து அது பெங்களூரு படம், அது அந்த மாதிரி எடுத்துச்சுனாங்க. கேஜிஎஃப் மாதிரி எடுத்தாங்க. கேஜிஎஃப்ன்ட்டு காமெடியா போயிடும். கேஜிஎஃப்ல காமெடி கேஜிஎஃப். ஆனா அது கூட ஒரு ஃபன்னுன்ற மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க தலைவர் பத்திரம் வந்து எப்படிங்க ஃபன் பண்ணலாம்? நாங்களாம் தலைவர் ஃபேன்ஸ், நாங்க வந்து எந்த அளவுக்கு தலைவர் படம் எடுத்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படியே லோகேஷ் மேல. இதனால தான் வந்து நம்ம மன உளைச்சல் காலம் ஆகும். சரி எல்லாமே போயிடுச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து நம்ம சரி அடுத்த படத்தில் சரி பண்ணுவாருலாம் மனுஷெல்லாம் விட முடியாது. சரி லியோவில் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அந்த எங்க லியோவில் ஒரு மிஸ்டேக் ஆச்சு, கூலியில் அதை சரி பண்ணணும்ல. அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம படம் பார்த்தோம். அதுதாங்க அவரே சொன்னாருங்க. என்ன தர சொன்னாரு? கூலி இஸ் 100% மை ஃபிலிம் அப்படின்னாருங்க. சரி லியோவில் ஏதோ தலையீடு இருந்தது போல இருக்கு, யாரோட தலையீடு இருந்தது போல இருக்கு. கூலியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 100% லோகேஷ் இறங்கி செய்வா போல நினச்சிதாங்க நான் உள்ள போனேன். உண்மை, நீங்களே சொன்னீங்க லோகேஷ் நோ காம்ப்ரமைஸ் 100% மை ஃபிலிம் அப்படின்னீங்க. ஆனால் நினச்சி தான் பார்த்தோம். அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதால தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே தான் தப்பு பண்ணணும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நீங்கள் அப்படி தான் கொடுத்தீங்க. கூலி பவர் சாங்கு, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, ட்ரெய்லரு, டீசரு சொல்லிட்டு நம்மளை அந்த அளவுக்கு வெறியேற்றி விட்டு படத்தில் வந்தால் எதுவுமே இல்லை. சரிங்க, அந்த டீசரில் வாட்ச் எதுங்க? அந்த லிங்க் பண்ண வாட்ச் எதுங்க? கிளைமேக்ஸில் சாபச்சாரு நாகார்ஜுனா எது ஒருத்தனை போட்டு இருக்குது அந்த வாட்ச். ஐயோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணுற, எதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி? அதே மாதிரி வந்து சௌபின் வந்து பம்பரம் விடுவார். எதுக்கு அந்த பம்பரம்? அதை வந்து ட்ரேட்மார்க் மாதிரி வச்சானுங்க. சௌபின் வந்து கொலை பண்ணும் போதெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி எடுத்துன்னு போயிடலாம். சிம்பிள், எனக்கே தோணுங்க. அது ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒருத்தனை தொங்கி அப்படியே தொங்க விடுறது பம்பர் விடுறது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்ல. அப்படியே கூட ஒரே சீன்ல விட்டுறதுக்கு அப்ப எதுக்கு அந்த பம்பர் சீன் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் சீனே ஒன்றும் புரியல. அந்த 2 கோடி எடுத்து போட்ல மாட்டுறாங்க. அதுவும் கூட இன்னும் அதனால நான் வந்து சிம்பிள் கூலி பார்த்தா லாஜிக் மிஸ்டேக்லாம் பேசவே கிடையாது. லாஜிக் மிஸ்டேக் பேசினா ஏகப்பட்டது வரும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து இப்படி அப்படின்னு தான் போயிடுதே தவிர எதுக்காக நவுறுது இந்த கதைன்ற எதுவுமே தெரியல. அந்த வாட்ச் எல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் டீ கோடிங் பண்ணானுங்க. 6 குழந்தை டீ கோடிங் பண்ணானுங்க பசங்க. என்ன தெரியுமா சொன்னானுங்க? இது டைம் டிராவல். பாது இன்னொன்னு பண்ணாரு டைம் டிராவல். அதாவது அந்த வாட்ச் நம்ம கட்டிட்டோம்னா என்ன பண்ணுவானா வில்லன் எம்ஜிஆர் சவுண்ட் கேட்குமா? எம்ஜிஆர் இல்லைங்க, அது வச்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. வாட்ச் வச்சுட்டு வில்லன் வந்து அது உள்ள பாம்பு வச்சிருப்பாராம். அவர் பிரஸ் பண்ணா அந்த வாட்ச்ல இருந்து பாம்பு அடிக்குமா? ஏங்க இந்த படத்துல வில்லனே எங்க இருந்தாலும் வில்லனே எங்க இருந்தாலே தெரியல. இந்த படத்துல நான் வச்சுறேன் வில்லனாங்க சத்தியமா ஜோக்கர் மாதிரி இருந்தாரு. வந்துட்டு பங்க கட்டிட்டு சரக்கு வச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் உனக்கு அது பண்றேன் அப்படின்றாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கேயோ பாத்துக்கிறேன். இல்ல இதெல்லாம் ஒரு மாஸ் வில்லனுக்கு உண்டான அறிவுரே கிடையாது. ஏதோ காமெடி வில்லனுக்கு உண்டான அறிவு மாதிரி இருந்தது எல்லாமே. சரி இன்டர்மிஷன்ல அந்த மேன்ஷன் ஹவுஸ் சரக்க மாத்தி பவர் ஹவுஸ்னு போட்டீங்க, ஓகே. ஆனா பவர் ஹவுஸ் எடுத்து பிடிச்சது சரி, அவள் தான் இன்டர்வல் வந்துடுச்சு, ஒரு மாதிரி வைபா இருக்கும்னு பார்த்தா
அப்படியே அந்த கட் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறாப்புல கத்தி எப்படி சுத்தி ஆமாங்க நாங்களும் அந்த ஃபிளாஷ்பேக் வச்சுட்டு அந்த சரகடி நம்ம காமிச்சாங்களா அதுக்கப்புறம் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு எதுவுமே காட்டலாங்க திடீர்னு வெளியே வந்தாரு அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த சீன் எப்படி கட் பண்ணி வெளியே இன்டர்வல் போட்ட மாதிரி இருந்தது மேபி சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டாங்களா இல்லை நீங்களே அதுதான் கதையா எனக்கு புரியலங்க அது கொஞ்சம் விஷயம் தெரியும் அது வந்து லோகேஷ்க்கு ரொம்ப அப்பட்டமான வந்து ஒரு மொக்க சீன் தான் ஏமாத்துற வேலை மாதிரி இருக்கு அனிருத்தை வச்சு வாசிச்சுட்டு ஒரு மாதிரி அதை தூக்கின்னு ஒர்க் ஆகல அனிருத் எவ்வளவுதாங்க கஷ்டப்படுவாரு எல்லா சீனும் அனிருத் தாங்க அனிருத் தான் திரும்ப போறீங்க நீங்க லோகேஷா நீங்க என்னங்க படத்துல கதை வச்சீங்க என்ன வச்சீங்க ஒண்ணுமே இல்லைங்க நீ கூலி படம் பார்த்தல கதையை சொல்லலாம் கொஞ்சம் உட்காந்து அந்த கதையை சொல்லு கதை இல்லையே எனக்கு சொல்ல தெரியலையே நீ பார்த்த வரைக்கும் சொல்றேன் என்ன நடந்துதுடா அதான் சத்யராஜா கொலை பண்றாங்க யாரு கொலை பண்றா அது வந்து நாகார்ஜுனா குரூப் கொலை பண்றாங்க யாரு சௌபின் தான் கொலை பண்ண முடியல அதான் சௌபின் அதான் நாகார்ஜுனாவோட அசிஸ்டன்ட் தானே நான் கேட்கறேன் நாகார்ஜுனா சௌபின் பஸ் நாகார்ஜுனா குரூப்பா சொல்லு அப்படிதானே 100% தெரியுமா உனக்கு இல்லையா ஆனா அதுக்கப்புறம் நாகார்ஜுனா தானே கொலை 100% தெரியாது இல்ல சரி தெரியாதுன்னு வச்சுக்கோ நாகார்ஜுனா குரூப் நீ சொல்றேன்னு வச்சுக்கோ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்பேன் அப்ப எதுக்கு சௌபின் போலீஸ்ல இருந்து வந்தான்னு சொன்னீங்க சொல்றேன் போலீஸ் வந்து ஏன் வந்தாங்க நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து வண்டவட்டே கேட்பேன் ஏங்க எனக்கு இன்டர்வல்ல வந்த அப்புறமும் கதை எனக்கு புரியல நான் அடியாளுன்றாங்க சௌபின்னு அப்படியே விட்டு நல்லா இருந்திருக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லாம போலீஸ் இருந்து வந்தாங்கன்னு அப்போ போலீஸால நாகார்ஜுனா எப்படி செலக்ட் பண்ணி அவன் அடியாள வச்சுனா ஏன் அது கூட அந்த பேசிக் மைண்ட் கூட இருக்கு நாகார்ஜுனாக்கு சொல்லு இன்டர்வல்ல இந்த பிரீத்தின்னு ஒரு கேரக்டர் வந்து இந்த ஷௌபின் கூட ஸ்ருதிஹாசனா பத்தி பேசுறா ஒரு பேஜே இப்ப நம்ம பேசலாம் அவங்க அப்பா கமலஹாசன் பாவம் டேய் லோகேஷ் என்ன வச்சு இப்படி பண்ண என் பொண்ணு வச்சு வேற ஹீரோவா வேற நடிக்கிறீங்க அவங்க பொண்ணு கூட ஹீரோயினை வச்சு வந்தீங்க கொஞ்சமா அவங்க நன்றி காட்டிடலாம்ல லோகேஷ் எங்களுக்கு இந்த இன்டர்மிஷன் தானே ஞாபகம் வரும் ட்ரெயின் ஓட்ட விட்றீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் டாக்டரா படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆன ஆளு இல்ல சௌபினை வந்து நாய் சங்கிலி கட்டி சௌபினி நாய் சங்கிலி கட்டி விட்டு ஒரு half an hour அதை வச்சா ஓட்டினாங்க பாருங்க அதுதான் காமெடி எப்படின்னா இவரு ஆர்எக்ஸ் சென்டர்ல போவாரு அவங்க இன்னோவால கார் விண்டோவை திறந்துட்டு காத்து வாங்கிட்டு போடா டூருக்கு ட்ரிப்புக்கு அதாவது கார்ல இருக்கிறவங்க வந்து 2 வீலர் இருக்கிறவங்க வரதை பார்த்து பயந்து ஓடுவானுங்களாம் அதுவும் வந்து சங்கிலி கட்டி போட்டுக்கிறவர் பார்த்து அவர் பார்த்தாலே எந்த டிக்கெட்ல இருந்து ஓடி வந்தாரு அந்த மாதிரி இருக்கிறாரு கரெக்ட் இந்த சீனை வந்து நான் வந்து தக் லைஃப்ல பார்த்தா கூட சரி ஓகே அவுடேட் ஆயிட்டாப்ல டைரக்டர் அப்படின்னு விட்டுறேன் மணிரத்னத்தை தவிர ஒத்துக்கலாம் லோகேஷ் பத்தில எப்படி நாங்க இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு காரணமே அதுதான் எங்களை வந்து அந்த அளவுக்கு நீங்க அப்செட் பண்ணி விட்டீங்க லோகேஷ் சார் அப்செட் வி ஆர் ஃபுல் அப்செட் அதனால என்ன பண்ணோம் நாங்களும் ஒரு பவர் ஹவுஸ் விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அதனால தான் இவன் என்ன பண்ணான் படத்தை முடிச்சுட்டு டேய் எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஸ்ட்ரெயிட்டா சங்கம் தியேட்டர்ல இருந்து 10 நிமிஷத்துல இங்க வந்தேன் எங்க சும்மா பறந்து வந்தேன் எஸ்பி பைக்ல பறந்து வந்தோம் ஒரு பீர் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இருக்கு மனசுல இருக்கிறது தான் சொன்னான் எதுவுமே தப்பா சொல்லலாம் எதுவுமே கிடையாது தப்பா சொல்ல நம்ம தலைவரை பத்தி பேசுற அளவு நம்மளுக்கு அறிவு கிடையாது படத்துல என்ன நடந்தது படம் வந்து புரியல படம் வந்து நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொன்னோம் லோகேஷை தான் 100% நான் கை ஊத்துறேன் அதை வந்து சில ரஜினி ஃபேன்ஸா அப்படி எத்தனை போயிட்டாங்க புரியல அவங்களுக்கு வந்து மண்டையில ஏத்துக்க முடியல அவங்களால அதான் அவங்களுக்கே தெரியும் படம் நல்லா இல்லைன்னு அதனால தான் அந்த வந்து ஏத்துக்க முடியாம நம்ம மேல காட்டிட்டு போயிட்டாங்க அதை நான் கூட பெருசா எடுத்துக்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் நாங்க உண்மையை ஃபர்ஸ்ட் நாள் FDFS பார்த்து உண்மையை சொன்ன உடனே தான் ஊரே கை ஊத்திச்சு லோகேஷ் நான் என் படம் வச்சுக்கிறேன் உன்னோட மார்க்கெட்டுன்னா இதுதான் உன் படமாண்டு கை ஊத்துறாங்க ஒருவேளை லோகேஷ் வந்து கைதி 2 அடுத்து நம்ம எடுக்க போறோம் அதுக்கான ஹைப்பை குறைச்சிடுவோன்னு சொல்லிட்டு தான் கூலி எடுத்தாரு இது வேணா ஒத்துக்கலாம் இல்ல நீங்க எப்படி அந்த மாதிரி இருப்பீங்க ஏங்க நான் தலைவர் ஃபேனுங்க நான் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பேன் நீ தலைவர் வச்சு எந்த அளவுக்கு கொடுக்கணும் நீ அது நம்ப வச்சு தலைவர் நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தலைவர் ஃபேனாவே எனக்கு கடுப்பா இருக்கு ஏமாத்தினவங்க அவர் வந்து தலைவர் ஏமாத்திட்டாருன்னே வச்சுப்போம் ஏன்னா அவரே இன்டர்வியூல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் அடுத்து வந்து கைதி 2 எடுக்கிறேன் நான் அதுல வந்து என்னோட 100% போட்டாலும் ஐயோ சாமி உன்னோட 100% தான் நாங்க பார்த்தோமே கூலில சொன்னேன் 100% நான் போட்டாலும் இது எப்படி இருக்கேன் அது எப்படி இருக்கேன்னு என் படத்தை மொக்க தான் ஆக்குவாங்க அப்படின்னு ஏங்க உங்க மனசாட்சின்னு கொஞ்சம் சொல்லுங்க இதை மொக்க ஆக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இது படமே மொக்க தாங்க என்னங்க இருந்தது இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததா எங்க இருந்தது ட்விஸ்ட் அண்ட் இது கல்யாணி டர்ன்ஸ் வந்தா கல்யாணி மாறுறது ட்விஸ்டா அது அந்த பொண்ணு அந்த பையனை ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சது பார்த்துனே இருந்தாலே அது சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க கல்யாணம் கட்டி பிடிச்சுனே இருந்தா நான் அப்பயே சொல்லிட்டேன் டேய் இது வந்து ஏஜென்ட் டீ நாடா அது அந்த மாதிரி ஒரு சீன்டா அப்படின்ட்டு நான் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா மாறிச்சு
சிம்பிளுங்க. இதெல்லாம் வந்து அதாவது ஒரு ட்விஸ்ட் நீங்க வைக்கிறீங்கன்னா அந்த செகண்ட் வரைக்கும் யாருமே தெரியக்கூடாது. அது ட்விஸ்ட். முன்னாடியே தெரியறதுக்கு எதுக்கு ட்விஸ்ட்? அது ட்விஸ்டே கிடையாது. புஷுன்னு போடாது, புஷோட மாதிரி ஆடாது. நீங்கள் எடுக்கும் போதே ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டீங்க. விக்ரம் 2 அப்படின்னு தான் மைண்ட் செட் ஆகி எடுத்திருக்கீங்க. அதாவது ஒழுங்காக எடுக்கணும்ல. ஆமாம், விக்ரம். ஆமாம், இந்த ஏஜென்டினான்னு ஒன்று வந்ததுல அதுதான் கல்யாணி. கேமியோ வந்ததுல அதுதான் அமீர் கானு. ரோலெக்ஸாக அமீர் கானாக மாற்றிருக்காங்க. இன்னும் அதில் ஒர்க் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஒன்றுமே செட் ஆகல. எல்லாமே அதான் சொல்கிறேன், எல்லாமே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது. சிம்பிளுங்க. இதில் பண்ண நிறைய மிஸ்டேக் தான். வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது. அந்த டம்மடி சீன் 3 பேர் டம்மடி சீன்ல தேவையே கிடையாது. தேவையே இல்லை. ஜெயிலர்ல சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஜெயிலர்ல ஒர்க் ஆச்சு. வேற இடத்துல தம் அடிப்பாங்க, அதை ஒன்றா மர்ஜ் பண்ணி அடிக்கிற மர்ஜ் பண்ணி சூப்பராக காட்டாங்க. நானே யோசிப்பேங்க. இப்போ ஜெயிலர்ல இருக்கிற மாதிரி நீ ஒரு சீன் காட்டுறேன்னா நான் என்ன சொல்லுவேன், வேணாம்ப்பா இது ஜெயிலர்ல ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, இதே நீ இப்போ இதில் எடுத்து போட்டினா உனக்கு வந்து கிரிஞ்சின்றாங்கப்பா, ஆல்ரெடி பண்ண மாதிரி ஆகிடும் நானே சொல்லுவேன். லோகேஷ் நீங்கள் அதை யோசிக்கல. இல்லை, அது நம்ம தளபதி அதனால தான் என்ன பண்ணுவார்னா ஸ்கிரிப்டில் ஓரளவுக்கு தலையிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது தூக்கு அப்படின்றவர். அதனால லியோ ஓரளவுக்கு பெட்டராக வந்தது. ரஜினி ஸ்கிரிப்டில் தலையிட மாட்டார். ஆமாம், அதான் சொல்கிறேன். அந்த நல்ல மனுஷனை, ரஜினின்ற ஒரு நல்ல மனுஷனை இந்த மாதிரி வந்து கதையில் ஒரு ஸ்டோரியை சொல்லி ஏமாற்றிக்கிறீங்க. இதுதான் நடந்திருக்கு. நல்ல கடைசியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லீட் எதுவும் கொடுக்கல பார்ட் 2 அப்படின்னு. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் இல்லைங்க, கொடுக்கறது ஒன்றும் இல்லையாங்க, கொடுக்கறது ஒன்றும் இல்லையே. அதாவது இல்லை, அமீர் கான் வர வராருல்ல, ஸோ அதனால ஒரு லீட் வருமோன்னு தான் பார்த்தேன். அமீர் கான் பார்த்தா நான் உங்களோட இன்ஸ்பிரேஷனும் உங்களோட ஃபேனு அப்படின்ற அது கொடுமைலாம் எனக்கு புரியலங்க. ஏங்க அப்பாவை கொண்டு ஒருத்தர் எமோஷனாக வராரு பை வாங்கிறதுக்கு, அந்த மாதிரி வர கத்தி கழுத்து வரைக்கும் போயிட்டு யாருன்னா நான் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறேன் யாருன்னா சொல்லுவாங்க. 80s பார்த்தது கத்தி என்னதான் இருந்தாலும் அப்பாவை கொண்டது பை வாங்க வரலங்க. அந்த மாதிரி கூட சீன் இல்லையாங்க. அதாங்க எப்படி இதை யோசிச்சிங்கன்னா எனக்கு புரியல. அதனால தான் வந்து நம்ம வந்து மன உளைச்சல் வந்து இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், ஒரு காமன் மேன் கூட யோசிப்பான், சாதாரண ரோட்டில் போகிற கூட யோசிப்பான். லோகேஷ் அது எங்கே போச்சுன்னே தெரில. இன்னொன்று வந்து ஏன் கிளைமாக்ஸ் போயிட்டீங்க, நடுவில் என்ன நிறைய சீன் இருக்குதுங்க. சரி, இவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்கல்ல, ஃப்ளாஷ்பேக் ஒழுங்காக கொடுத்துருக்கணும்ல. அதனால் சில் அவுட்லேயே கொடுத்துக்கிறீங்க. ஃப்ளாஷ்பேக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தலைவரே கிடையாதுங்க. தலைவர் ஃபுல்லாக அது வந்து ஏஐ போர்ஷன் தான். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ வர டேரக்டர்ஸ் எல்லாருமே ஏஐலேயே படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோஸ்க்கு உண்டான மார்க்கெட்டே போயிடும். ஆடியன்ஸை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ போர்ஷன். நீங்கள் அப்படி பழைய தலைவர் பார்க்கணும்னா நீங்கள் டேரெக்டாக யூடியூப் போங்க, இல்லை வேற என்ன வெப்சைட் போய்ட்டு தீ படமே போட்டு பார்த்துருங்க. அதில் தலைவர் சூப்பராக இருப்பார். ஒரிஜினல் தலைவர் நான் சொல்கிறது. ஸோ நான் வந்து கடைசியாக என்ன இன்னொன்று வந்து ஃப்ளாஷ்பேக் காமிச்சிங்களா, ஃப்ளாஷ்பேக் காமிச்சிங்க ஸ்டோரி. எங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் பாஷா ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஒரே ஒரு பாஷா தான். நான் 100 பாஷாக்களை போல ஒரே ஒரு பாஷா தான். அதில் ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ரெண்டை கொல்ற மாதிரி, அதுக்கு வந்து பை வாங்குற மாதிரி அந்த எமோஷன்லாம் ரியாலிட்டியாக இருக்கும். உன்னே வந்து நீங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அப்போ வந்து தலைவர் யங்கு, இப்போ வந்து வயசாகிடுச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இந்த படத்தில் தலைவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார். அதை வச்சு லோகேஷ் நல்லா யூஸ் பண்ணிடலாம் தான் சொல்கிறேன். அது வந்து கதை வந்து அவர் யூஸ் பண்ண தெரியல. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சும்மா சண்டை போகிற மாதிரி பஸ்ஸில் சண்டை போட்டுட்டு 4 பேரை வெட்டுற மாதிரி காட்டிட்டு கூலிங்களுக்கு பிரச்சனை நான் வருவேன் சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கிறதுலாம் ஃப்ளாஷ்பேக் கிடையாது. இல்லை, அது வேற நம்ம ஆர்வமாக பார்த்துருந்தோம். இது சிவகார்த்திகேயன்றா ஆல்ரெடி வந்து இதில் நியூஸ் அது வேற பழைய டோன்ல. ஆமாம், தலைவர் அந்த மாற்றிட்டு சிவகார்த்திகேயன் மூஞ்சில் செட் பண்ணாங்க. அது வந்து வேணாம், அது இல்லாத நல்லது தான். தலைவர் காமிச்சு நல்லா தான் இருந்தது. அந்த சீன் நல்லா தான் இருந்தது, நான் குறை சொல்ல. அந்த சீன் கூட வெயிட்டேஜ் ஃப்ளாஷ்பேக் என்ன ஆச்சு, கூலிங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஓனர் என்ன பண்ணாரு, அதனால தலைவர் எப்படி காப்பாத்தினாரு, அதெல்லாம் எதுவுமே காட்டல. சிம்பிளா முடிச்சானுங்க. அந்த சீன்லயே கூட நாகார்ஜுனா யாரு, ஆமீர் கான் யாரு, அந்த சின்ன வயசுல அது கூட ஐடென்டிஃபை பண்ணல. அது பண்ணல, காட்டினானுங்க. அதாவது அவங்க எப்படி காமிச்சாருன்னா லெஃப்ட்ல இருந்து நாகார்ஜுனா, அதாவது தலைவர் வந்து தலைவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது இவரு நம்ம ஆமீர் கானா. அந்த அப்பா சாகும்போது அழுது வந்து நாகார்ஜுனா அப்படின்னு தான் நம்ம மீன் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, 2 பேருக்கும் ஒரே அப்பா. அண்ணன் தம்பிங்க 2 பேரும். அண்ணன் தம்பி? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாது அது. இதே தெரியலங்க ஆடியன்ஸ் பாருங்க. அப்ப எந்த லட்சத்துல நீ காமிச்சிக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு புரியலையா? அந்த அம்மா இருப்பாங்க மேல கண்டெய்னர் மேல, நீங்க பாத்துருப்பாங்கல்ல, ஒருத்த வந்து அவுவான்ல அந்த சலார் பத்துல சின்ன வயசா பண்ணிருப்பாங்க. யாருக்கு? நம்ம இவருக்கு பிருத்திவிராஜ் சின்ன வயசா பண்ணிருப்பாங்க. அவன் வந்து நாகார்ஜுனா பங்குல வச்சிருப்பான். அது அடையாளத்துக்கு பங்கு வச்சிட்டானுங்க. சின்ன வயசுல பங்கு வச்சிட்டானுங்க. ஓகேங்களா? இந்த சைட்ல இன்ஸ்பயர் வரல தலைவரை பார்த்து, அது வந்து ஆமீர் கான். ஆமா, அவரு அந்த கட் பண்ணி. ஆமா, 2 பேரும் அண்ணன் தம்பி. அதனால ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போவோம். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. மீட்டிங் மாதிரி இவர் தாகா வரும்போது யாரு பிக்கப் பண்ணிக்கிறீங்க ஒரு கேள்வி ஒன்று. அப்போ நான் பாத்துக்கிறேன். அண்ணன் தம்பி மாதிரி எத்தனை போயிருக்காங்க தெரியல, இப்பதான் பாருங்க. இதெல்லாம் இன்னும் அதான் சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த காட்டுறீங்கன்னா அதை வந்து டீட்டெயிலா காட்டணும்.
இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் கன்ஃபியூஷனாக இருக்கும், புரியாது, ஆடியன்ஸுக்கு புரியாது. இதுதான் நடந்திருக்கு எனக்கே. நானே வந்து அப்புறம் தான் நோட் பண்ணேன், ஏன் இது நடந்தது, 2 பேருக்கு ஒரே அப்பாவா நோட் பண்ணும்போது அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் தெரிஞ்சுது. ஓகே 2 பேர் பிரதர்ஸ் போல இருக்கு, நாகார்ஜுனம் ஆமீர் கானும் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சரி, இப்போ இன்னொரு மேட்ரு வரும். சரி, அப்போ வந்து தலைவர் வந்து ஆமீர் கானோட அப்பாவையும் கொண்டு இருக்காரு, நாகார்ஜுனாவையும் கொண்டு இருக்காரு. அதுக்கு பதில் பை வாங்கணுமா இல்லையா? கொஞ்சமாச்சு பை வாங்கணும்ல. அண்ணனையும் கொண்டு இருக்காப்புல, அண்ணனும் தம்பியோ 2 பேரும் ஒருத்தர் கொண்டு இருக்காப்புல, அப்பாவையும் கொண்டு இருக்காப்புல. அந்த மாதிரி எதுவுமே சீனே காட்டலையே. வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறான்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இதை வந்து லாஜிக் மிஸ்டேக்ல ஈஸியாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குதுதான். ஆனா ஒரு ஓவராலா படத்துல நம்ம லாஜிக் பார்க்க கூடாது, அது ஒண்ணு இருக்கு. தலைவர் படத்துல லாஜிக் பார்க்கணும். அதனால தான் நான் வந்து இன்னும் லாஜிக் மிஸ்டேக் பேசாம இருக்கிறேன். லாஜிக் மிஸ்டேக் பேசுறேன் இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து லாஜிக் மிஸ்டேக் பேசல, ஸ்டோரியை வச்சு மட்டுமே பேசிக்கிறேன். ஆனா இதுவும் சொல்றாங்க தலைவர் படத்துல ஸ்டோரியும் தேவையில்லைன்னு. தலைவர் படத்துல ஸ்டோரிக்கு தான் ஃபேமஸே. தலைவர் படத்துல சூப்பராக ஸ்டோரி. அந்த 6லேருந்து 60, அந்த காலத்துலேருந்து 6லேருந்து 60 வரை சிவாஜியில பாஸ் சூப்பர் ஸ்டோரிலாம் இருந்தது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஜெயிலர்ல கடைசியா இந்த வேட்டையன் கூட விட்டுருங்க. அது வந்து சோஷியல் ஸ்டோரி இருந்ததுங்க. அதுதான் ஸ்டோரி இருந்தது, சோஷியல் கண்டென்ட். அது நம்ம எடுத்துக்கலாம், கமர்ஷியலுக்கே போவோமே. ஜெயிலர் போனீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடி வச்சு மாஸ்க் காட்டுறாங்க. சிம்பிள் அப்பா போல சென்டிமெண்ட். துரோகம் இதை வச்சு எவ்வளவு சூப்பரா இருந்தது நெல்சன். அதோட நீங்க பண்ணீங்க. ஏன்னா நெல்சனே அந்த அளவுக்கு எடுக்கும் போது லோகேஷ் நீங்க எப்படி பயங்கரமா எடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஏன்னா நெல்சனுக்குள்ள அந்த வெறி இருந்ததுங்க. நம்ம வந்து பீஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டோம். அதுல வந்து ஒரு வெறித்தனமா வெளியில வரணும் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி தான் நம்ம வெறித்தனமா தருது. இவருக்கும் இருந்துருக்கும் நல்லா. லியோ வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. நம்ம வெறித்தனமா தலை வச்சு கொடுக்கணும் இருந்துருக்கணும். இவர் என்ன ஐடியால ஒரு அந்த ஹீரோவா ஸ்ருதிஹாசன் கூட பண்றதுனால அந்த மைண்ட் அப்படி மாறிச்சா ஒன்னு ஹீரோவா போயிடுங்க, இல்ல டைரக்டரா இருங்க. ரெண்டுமே இல்லைன்னா பேங்க் மேனேஜரா போயிடுங்க. அவ்வளவுதான். எதுவுமே இல்லையா, நீங்க பேங்க் மேனேஜரா போயிட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியதான். இது இன்னொன்னு வந்து இன்னொரு விஷயம்னா லோகேஷ் வந்து படம் எடுக்கும்போது தூங்கவே இல்லையா. அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து தூங்காம தான் வந்து நான் வந்து இது பண்ணியிருந்தேன். 2 வருஷம் போயிடுச்சு. ஆமா 2 வருஷம் போயிடுச்சு சொல்லியிருந்தாரு. நீங்க லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து படம் எடுக்கணும்னா அந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க தூங்காம வந்து என்ன ஒர்க் பண்ணீங்கனாலும் வந்து இந்த மாதிரி வந்து கொலாப்ஸா தான் ஆகும். அதனால வந்து அது அவர் என்ன சொன்னார்னா, தலைவருக்கு ஜெயில கூலியை நான் போட்டு காமிச்சதுக்கு தான் நான் தூங்குவேன் அப்படின்ட்டாரு. அப்போ அது வரைக்கும் வந்து அவர் தூங்காம ஒர்க் பண்ணதுனால மைண்ட் வந்து அவருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நான் சொல்லுவேன். எல்லா டேரக்டர்ஸ்க்கும் எல்லா சினிமாட்டிக் ஒர்க்கர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு தூங்குங்க. தூங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக வரும். தூங்கலைன்னா வந்து குவாலிட்டி இருக்காது. இதே தூங்கலைங்கிறத நீங்கள் கைதிக்கு சொல்லியிருந்தா நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு என்னத்துக்கு சொல்கிறீங்க? இதுக்கு நீங்கள் தூங்காமல் ஒன்றும் பண்ணலையா? அதாவது இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்கு தலைவரை காட்டுறதை வச்சு மட்டுமே படம் எடுக்க முடியாது. அப்படின்னா நான் கூட தாங்க சொல்லுவேன், நீங்கள் வந்து கேமரா இப்படி வச்சுக்கோ, இன்சைட் வச்சுக்கோ, லென்ஸ் இப்படி வச்சுக்கோ, ஆங்கிள் நல்லா வச்சுக்கோ, தலைவர் நடந்து வரும்போது மியூசிக் போட்டு அனிருத்த தரமான மியூசிக் போட்டு சொல்லி நான் கூட தான் சொல்லுவேன். அது உங்கள் வேலையே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜன் ஃபார்ம் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து வடபள்ளி கோடபாங்க சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் கதையை வச்சுன்னு படம் ஒரு சின்ன படம் கூட எடுக்க முடியாமல் சுற்றிக்கிறாங்க. புரியுது. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் படம் தரமாக கொடுத்தாரு, கஷ்டப்பட்டு தான் வந்து நீங்கள் தரமாக கொடுத்ததுனால தான் உங்கள் ஆடியன்ஸ் வளர்த்து விட்டாங்க, தமிழ் மக்கள் வளர்த்து விட்டாங்க. அதுக்கு உண்டான வெயிட்டேஜ் நீங்கள் படத்தில் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்க. ஸ்கேமு. இது வந்து ஒரு ஸ்கேமு. சன் பிக்சர்ஸ் உங்களை நம்பி காசு போடுறாருல்ல, ஒரு கலாநிதி எவ்வளோ பேர் ஆளு, அவர் உங்களை நம்பி எவ்வளோ கோடி செலவு பண்ணுறாருல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்த்தம் அவர் மரியாதைக்குன்னா அந்த கதையை வந்து நல்ல கதையாக சூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணல. அதனால தான் வந்து தலைவர் படா ப்ரொடக்ஷன் டீம் சார்பாகவும் நான் என்னோட கோவம் வந்து நியாயமானதான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் ஏமாத்திரின்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து நம்மளோட ஆதங்கத்தெல்லாம் வீடியோ மூலியமாக வெளிப்படுத்த வேண்டியது. கேட்டால் வந்து ப்ரொடியூசர்கள் லாஸ் ஆகுதுன்றாங்க. ப்ரொடியூசர் யார்? நேற்று வந்து சன் பிக்சர் நம்பர் இந்தியாலேயே நம்பர் டாப் 10ல் வந்துருவார் அவர். ஆமாம், அவருனா லாஸ் ஆகும். அவர் படமே முக்கியம் இருந்தால் கூட அவர் எப்படி எடுக்கணும்னு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அவரே நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்றாரு லோகேஷ். அவ்வளோ பெரிய ஒரு இது இவரே டிஆர்பி கிங்கு அவரே நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்னா சொல்லுவேன். ஆனால் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஸ்டோரியோட போங்க. ஸ்டோரி இல்லைன்னா நீங்கள் படமே எடுக்காதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். எங்களோட கான்செப்ட் தான். வெயிட் பண்ணி ஸ்டோரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மாதிரி வாயிலேயே வந்து இது பண்ணாது. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறீங்க. நீங்க இன்டர்வியூ வந்து நீங்க கம்மி பண்ணிட்டு உங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நீங்க ஸ்டோரியில காமிச்சினாலே வந்து படம் வந்து தரமா வருங்க. அதுதான் வந்து நாங்கள் சொல்ல விரும்புறது. ஏன்னா வந்து இன்டர்வியூவில் வந்து உங்கள் தப்பு வந்து நியாயப்படுத்துறதுல விஷயமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக ஒரு படம் மாதிரி குத்துருங்க. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அந்த படம் வந்து அவ்வளோ நாள் ஓடிச்சு. சிம்பிளாக கதை தான். அது கதை வந்து எப்படி நீ எடுத்துன்னு போகிற, என்ன நடக்குதாங்க, அது எப்படி நீ இன்ட்ரெஸ்ட்டாக சினிமாட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிள்ளாம் கொடுத்து எடுத்துன்னு போகிறேன்றதை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கனாலே
படம் இந்த படமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு டப் பண்ணாங்க. நான் வந்து மலையாளத்துல தியேட்டர்ல பார்த்தேன், 2 வாரம் கழிச்சு தியேட்டர்ல பார்த்தேன். நிறைய பேர் ஹைப் ஏத்தி வச்சாங்க. ஆனா அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா தான் அதுல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா கதை சிம்பிள் தான். ஃப்ரெண்ட்ஸு டூருக்கு போகிறாங்க, கூயில ஊந்துட்டு அதுலேருந்து வரா போல, அதை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு போனா போல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படம் வந்து அப்படியே ரன் ஆகிடும். அதுவே ரன் ஆகிடும். நீங்கள் வந்து புஷ் பண்ணி பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிலாம் ரன் பண்ண வேண்டிய அவசியமா கிடையாது. அதுவே ரன் ஆகிடும். அதுவே போனாங்க, அதுவே ஓட போகுதுங்க. ஒன்றுமே வேணாம். இது இவ்வளோ கேரக்டர்ஸில் போட்டதுக்கு அதுக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நல்ல கதை கொடுத்து சிம்பிளான கதை கொடுத்துருந்தாலே 1000 கோடி மக்கள் வந்து கில்லி இல்லை அள்ளி கொடுத்துருப்பாங்க. 1000 கோடி ஈஸியாக வந்துருக்கும். அதை வந்து நீங்கள் பண்ண தெரியாமல் கதையில் சொதப்பிட்டீங்க. அதான் வடிவு சொன்ன மாதிரி குடிமையில கொண்டையில மறந்துட்டா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க நீங்க சிம்பிளா. நீங்க எதனா லோகேஷ்க்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கதையை எழுதிட்டு அப்புறம் படம் எடுங்க. அவ்வளவு படம் சிம்பிளா எடுங்க. சிம்பிளா கதையோட எடுத்தீங்கனாலே இன்டர்வியூல இன்ட்ரெஸ்ட் காட்டுற அளவுக்கு இதுல காட்டுங்க. அப்புறம் வந்து எப்பவுமே சரக்கு டம்மு இதுலயே இருக்காதீங்க. ஒரு கண்டென்ட்டா நீங்க வேறனா அந்த காலத்துல எம்ஜிஆர் படம்லாம் உட்காந்து பாருங்க. அவர்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம கதையிலேயே நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க படம் எடுத்தீங்கன்னா இல்ல அப்படி கூட எடுக்கட்டும். கதைக்கு டிமாண்ட் ஆச்சுன்னா அந்த தேவையானுங்க எல்லா படத்துலயும் எத்தனை வருது. எல்லா படத்துலயும் சரக்கு வருது, டம்மு வருது, போதை பழக்கம் வருது. அதேதாங்க வருது. இப்போ வந்து நம்ம இது கைதியில நம்ம டில்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் மேலதான் சரக்கு அடிப்பாரு. ஆமா, நல்லா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரக்கு அடி. அதான் ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருக்கு. அதே மாதிரி விக்ரம்ல கடைசியா ரோலக்ஸ் வந்து கூட இல்லாத அந்த அந்த பவுட்ரு, இந்த மாத்திரை, சிகரெட் எல்லாமே வந்து கதையோட நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கும் இது தாண்டா மௌன, இதாண்டா லோகேஷ் கனகராஜ். நீங்க கடைசியில அந்த டைட்டில் கார்டு போடுவீங்க பாருங்க. அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் சூப்பர் அப்படி சொல்லலாம். கூலி டைட்டில் கார்டு போடுற லோகேஷ் கனகராஜ் யோ ஒழுங்கா அப்படியே போயிடியா அப்படின்னு மாதிரி தான் சொன்னாரு. அப்படின்னு அந்த மாதிரில வந்து நம்மளை மைண்ட் ஃபக் பண்ணி விட்டாரு தான் சொல்லுவேன் நான். அதனால கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆவரேஜ் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. நான் வந்து உண்மையாக எனக்கு வந்து தலைவர் பிடிக்கும், அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். தலைவர் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஜெயிலர் நல்லா இருந்தது, வேட்டையன் கூட எனக்கு கதை வயசே பிடிச்சிருந்துங்க. இதில் வந்து கதையும் இல்லை எதுவுமே இல்லாமல் தலைவர் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து கொஞ்சம் அடுத்த படமாச்சு கொஞ்சம் நல்ல கதையோட கொஞ்சம் பேசிக்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணா